வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது எப்போதும் சொல்கிற ஒரே விஷயம்தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட. உதாரணம் சொல்ல போனோம்னா, மகர லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தால் விருச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர லக்னம் வந்து மகர ராசிக்குரிய பலன் உதாரணம் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே நேரத்தில் வந்து என்ன தசா, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி, ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் பாத சனி அதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாத சனிலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. இதில் வந்து சொல்லுகிற வாக்கு 2ல் உள்ள சனி வந்து நீங்கள் வந்து பேசுகிற பேச்சுக்கள், குடும்பம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அங்கே தான் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா வந்து 2ஆம் இடத்து சனி வந்து அந்த விஷயங்களை தான் பண்ணணும், மற்றபடி ஒரு பெரிய விஷயங்களை கொடுக்காது. லாபங்களை கொடுக்கணும், கண்டிப்பாக லாபங்களை கொடுக்கும். ஸோ குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்பும், நீங்கள் பேசுகிற பேச்சினால் மற்றவர்கள் மனக்கசப்பு அடைவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும்? மகர லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குங்க. மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி குரு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களால் ஒரு சொத்துக்களால் நல்ல நன்மைகள் வருது, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. காரணம் என்னென்னா, ஒரு அஷ்டமாதிபதினா சூரியனுடைய நெருக்கத்தில் வந்து குரு போகிறதுனால தேவையில்லாத மனப்பிரச்சனைகள், கொஞ்சம் வந்து கருத்து வேறுபாடு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி தாயாரிடம் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ யாராருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை புத்தி அந்த நடக்குது, ராகு திசை புத்தி அந்த அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேலே அதிகாரிகிட்ட பழகும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ 5ஆம் அதிபதி இதில் வந்து 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கு, இந்த லோனில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறேங்க அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ளாட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், ஒரு லோனில் வந்து ஒரு பைக் வாங்குகிறேன், அதெல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கும், கண்டிப்பாக நடக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வந்து சில பேர் வந்து பழுது பார்த்து ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மகர லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கும். வீடு பராமரிப்பு வேலைகள் எல்லாம் வந்து சிறப்பாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தா 5ல் வந்து சுக்கிரன். ஸோ 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து வேலையில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய வேலையில் வந்து அலைச்சல் இருந்தாலும் எல்லாமே வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய பலம், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5ஆம் இடம்ங்கிறது வந்து 10க்கு 8ஆக வருதுனால பேராசைனால் நம்ம போய் எதுவுமே லாக் ஆகாமல் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ இது யாருக்கு நடக்கணும்? மகர லக்னமாகிறது சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் வக்கரமாக இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக வந்து ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் நினச்ச மாதிரி வேகமாக இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ இது யாருக்கு ரொம்ப மேஜராக நடக்கணும் போது மகர லக்னமாகிறது புதன் திசை புத்தி அந்த நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி, ஸோ 4, 11ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு, அதாவது யார் வந்து வேலை இல்லாமல் சுற்றினோ அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதிக்கு வந்து குருவின் பார்வை இருந்தது, இப்போ குருவின் பார்வை இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அங்கே கிரகமும் இல்லை, கிரகத்துடைய இந்த தொடர்பு இல்லாத ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் வராது. கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டாக தான் போயிட்டுருக்கோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி சூரியன் ராகு ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயாரினாலும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன மன மோதல்கள், மன வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்குதோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ தாயார் விஷயங்களையும் சரி, நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா லேண்ட்லாம் வாங்கிடுவீங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் அஷ்டமாதிபதி 4ல் வந்து சூரியன் ராகுடைய தொடர்பில் இருக்கும்போது தேவையில்லாத வில்லங்கங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காதுன்ற 1க்கு 4 முறை பார்த்துக்கிறதுனால இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது மகர லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 6ல் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அப்பாக்கிட்ட வெளிநாட்டில் இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி வேகமாக எதுவும் நடக்க மாட்டேங்குதுங்கிற சின்ன ஃபீலிங் வந்து போகிறதுக்கான இப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன்
இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 5 10 கொஞ்சம் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம். அதுவும் கேது இருக்கும்போது லீகல் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து கேது திசை புத்தி இருந்தாலும் அவங்க வந்து லீகல் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தொழில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த டைமில் வந்து எக்ஸ்பேன்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ரொட்டேஷன், பணம்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மகர லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கிறவங்க நல்ல பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதி குரு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் வந்து உங்களை விட்டு போய் அதனால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்குது அவங்களுக்கு நடக்குங்க. மற்றவங்களாம் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம், எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா பக்தி ரொம்ப முக்கியங்க. ஸோ எப்படி சாப்பாடு ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியமோ, ஸோ பக்தி ரொம்ப முக்கியம். அதனால் மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், நீங்கள் அடுத்த லெவல் போகிறது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக் என்னென்னு பார்ப்போம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து ஜாதகம், ஸோ நம்ம ஜனகால ஜாதகத்தில் சார் நான் எது பண்ணாலும் நான் எஸ்கேப் ஆகி வரணும் சார் வந்து இருக்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளை காக்குகிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க. ஸோ அது பேர் வந்து கர்ணநாதன் சொல்லுவோம். ஸோ ஒரு கர்ணநாதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினான விஷயம். அந்த கர்ணநாதனை நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட ஒரு மோசமான திசை இருந்தாலும் சரி, மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தாலும் நம்மை காப்பாற்றி நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருந்து காப்பாற்றுற விஷயம் வந்து கர்ணநாதன். அது வந்து நம்ம வந்து மனதார் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கர்ணநாதன்கிற ஒரு விஷயம் சிறப்பாக வேலை செய்யுங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதன் எப்போ வருதோ ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நீங்கள் விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கர்ணநாதன் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். ஏன்னா வந்து அந்த கர்ணம்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கர்ணநாதன் வந்து சப்போஸ் வந்து ஒரு மகாலட்சுமி வரலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒவ்வொரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை போய் போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் கர்ணன் என்னன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் கர்ணநாதன் போட்டிங்கன்னா அதே வரும். ஸோ அதனால் வந்து யார் கர்ணநாதன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி அதை வச்சுக்கிட்டு அதோடைய மூல மந்திரங்கள், உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போது மகாலட்சுமி வந்து சில பேருக்கும் ஜேஷ்டா தேவி வந்து மூலமந்திரமாக அந்த கர்ணநாதனாக வரும். ஸோ அந்த ஜேஷ்டா தேவினா ஒன்று மகாலட்சுமி தான். மகாலட்சுமி அடுத்த இதுதான் ஜேஷ்டா தேவி. ஸோ ஜேஷ்டா தேவி வந்து ஜேஷ்டா தேவி காயத்ரி வந்து நீங்கள் வந்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணலாம். அது வந்து டெய்லி வந்து ஒரு 100 முறையோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 முறையோ சொல்லிட்டு வாங்க. முக்கியமான ஒரு விஷயங்கள் போகும்போது ஒரு கையெழுத்து போடுறோம் ஒரு அக்ரிமெண்ட்டில், ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஜபம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். நமக்கு சுற்றி வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இது ஒர்க் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக கர்ணநாதங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். ஸோ முக்கியமான விஷயம், ஒரு பிரயாணம் போகிறோம்னா கூட கர்ணநாதன் நினச்சி அந்த மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்லிட்டு போகும்போது அற்புதமான பலன்கள். நம்ம எங்கே போனாலும் வந்து நம்மளை வந்து அப்படியே அலைக்காக நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கொண்டு போகிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கர்ணநாதனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிறப்பான வாரமாக இந்த வாரம் மட்டும் இல்லை வருகின்ற எல்லா வாரமாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.